என்ன பண்ணுறாங்க, விஜய் கிட்ட வந்து இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு என்னை பார்க்க நீங்கள் வரலன்னா நான் அதுக்கப்புறம் இந்த உலகத்திலே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துறாங்க. அதனால விஜய் என்ன பண்ணுறாரு, வேறு வழி இல்லாமல் அந்த கோயிலுக்கு வந்து போகிறாரு. அங்கே போனால் வந்து வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடும் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அதை பார்த்து விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே விஜய் வந்து எதுக்காக இப்படிலாம் பண்ண, இவ்வளோ மோசமான வந்து ஒரு விஷயத்தை நீ பண்ணியிருக்கே, நீங்களாம் ஒரு பொண்ணா என்னை ஏமாற்றி வர வச்சிருக்கே அப்படின்னு. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கும் எனக்கு கண்டிப்பாக கல்யாணம் விஜய், அதை மாற்றவே முடியாது. நீங்கள் என் கழுத்தை தாலி கட்டி தான் ஆகணும், அப்படி கட்டலாம் நடக்கிறதே வேறு அப்படின்றாங்க. நீ என்ன பண்ணாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு ஒய்ஃப் இருக்கா, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, அதனால் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்றாரு. வந்து சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நீயும் வெண்ணிலாவும் வந்து எப்படிலாம் விரும்புனீங்க, நீ வெண்ணிலா தான்ப்பா உனக்கு கரெக்டாக இருப்பா, அந்த காவேரியெல்லாம் வேஸ்ட்டுப்பா, அவளெல்லாம் பற்றி யோசிக்காத, வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழு அப்படின்னோடனே, நீங்கள் பேசுகிறியாயா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, என்னையும் வெண்ணிலாவும் பிரிக்கிறதுக்கு என்ன வேறு எல்லாம் ஏற்பாடு பண்ண, வெண்ணிலாவோட அப்பா அம்மா இந்த உலகத்தில் இல்லாத காரணம் நீ தானே, இப்போ என்னமோ நம்ம நல்ல மாதிரி நடிக்கிற அப்படின்னு சொன்னோன்னு, இங்கே பாருப்பா, அதுக்கு தான் நான் பிரயோஜனத்தை நினைக்கிறேன், பாவம் வெண்ணிலா, நீயும் வெண்ணிலாவும் நல்லபடி வாழணும், அதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணிகிட்ருக்கேன். நான் பண்ணது தப்பு தான், நான் செஞ்சது பெரிய தப்பு, பெரிய பாவம்னு கூட சொல்லலாம், அந்த பாவத்துக்காக தான் வெண்ணிலாவையும் உன்னையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன் விஜய் அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னே, சமையல் டென்ஷன் ஆகிற. இங்கே பார், நீ எந்த வந்து வேலையும் நீ பண்ண வேணாம், என்னை சேர்த்து வைக்கவும் வேணாம், அதனால் தயவு செய்து வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத, மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படின்னோடனே, இங்கே பாரு விஜய், நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, சித்தப்பான்னு கூட பார்க்காத மரியாதைலாம் பேசுகிறேன், உனக்கெல்லாம் என்னையா மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. உடனே அந்த டைமில் கரெக்டாக அங்கே வராரு பசுபதி வந்து, இப்போ என்ன தான் சொல்கிற நீ தம்பி, வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா அப்படின்னோடனே, ஏன் நீ யார் அதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு, நான் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, உன்னால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ அப்படின்னோடனே, ஓ அப்படியா, என்ன செய்ய முடியும் நான் இப்போ காட்டுறேன் அப்படின்னோடனே, வெண்ணிலாவோட சொந்தக்காரங்க எல்லாருக்கும் வந்திருக்காங்க. இங்கே பார், இது எல்லாரும் வெண்ணிலாவோட சொந்தக்காரங்க, இவங்ககிட்ட நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் தெரியுமா, என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னோடனே, நீ தான் வெண்ணிலாவோட அப்பா அம்மா வந்து ஆக்சிடென்ட் பண்ண அப்படின்னு நாங்கள் சொல்ல போகிறோம், அதை சொல்ல போகிறது உங்கள் சித்தப்பா தான் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சியாரு. யோ நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா அப்படின்றாங்க. உடனே வந்து, இங்கே பாரு விஜய், நான் அப்படி தான் சொல்லுவேன், ஏன்னா வெண்ணிலாவோட கல்யாணம் நடக்கணும், அதுக்காக நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், நீ வெண்ணிலா கழுத்து தாலி கட்டி தான் ஆகணும், அப்படி இல்லைனா ஸ்டேஷன் கைமா நீ அலைஞ்சிட்டு இருக்கணும், அப்புறம் காலம் ஃபுல்லாக காவேரிக்குள்ளே நீ வாழ முடியாது அப்படின்னோடனே, நீங்கள்லாம் ஒரு மனுஷங்களா அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. அந்த டைமில் கரெக்டாக மீடியா அங்கே வந்து கேட்குறாங்க விஜய் கிட்ட, சார் என்ன சார் வெண்ணிலாவுக்கு உங்களுக்கும் வந்து மேரேஜா, சொல்லவே இல்லை, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே பார்க்கல சார், பரவாயில்ல சார், நீங்கள் இந்த அளவு நல்லவரா, எப்படியோ வெண்ணிலா மேடம் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா, எங்களுக்கு அது வரைக்கும் சந்தோஷம் சார், கங்க்ராச்சுலேஷன் சார் அப்படின்னாங்க. யாருங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறா, எனக்கு ஆல்ரெடியே கல்யாணம் ஆகிடுச்சு, கல்யாணம் ஆன ஒருத்தர் மிரட்டி இங்கே வர வச்சுருக்காங்க, இவங்களுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் வேறு வந்திருக்கீங்களா, உங்களுக்கு அசிங்கமாகவே இல்லையா எல்லாம் பேசுறதுக்கு, ஒரு கல்யாண ஆளை வந்து கல்யாணம் பண்ணுறது தப்பு இல்லையா, அதுக்கு நீங்களாம் சப்போர்ட் பண்ணுவீங்களா, இல்லை சார் அது வந்து பாவம் இல்லை சார், பாவமானால் அதுக்காக எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் டைவர்ஸ் ஆகிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா, எனக்கும் என் ஒய்ஃபும் நாங்கள் நல்லபடி தான் வாழ்கிறோம், அதனால் எங்கள் வாழ்க்கையில் இந்த பொண்ணு தான் வந்து இந்த வெண்ணிலா தான் வந்து குறுக்கிடுறாங்க, வெண்ணிலா எப்படி என் வாழ்க்கையில் வந்தால் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாம் விஜய் வந்து சொல்கிறாரு. இப்போ சொல்லுங்கங்க, வெண்ணிலாவை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, நீங்களே சொல்லுங்கள், என் ஒய்ஃபும் நானும் சந்தோஷமாக வந்து வாழ்ந்துட்டுருக்கோம், நாங்கள் எப்படி வந்து பிரியணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, என் ஒய்ஃபுக்கு நான் செய்கிற துரோகம் இல்லையா, இந்த பொண்ணுக்கு நான் வந்து பாவம் பண்ணிட்டு தான் பார்த்தேன், மற்றபடி இந்த பொண்ணுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்றாரு. அதை கேட்டு வெண்ணிலா அதிர்ச்சிட்ட, விஜய் நீங்கள் என்ன விஜய் இப்படிலாம் பேசுகிறேன், நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னோடனே, உடனே அந்த டைமில் கரெக்டாக போலீஸ் அங்கே வராங்க. போலீஸை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. மீடியா வந்து கவர் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டோரியை, அதனால் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி வந்து இந்த நியூஸ் வந்ததால் போலீஸ் அங்கே வந்துடுறாங்க. இங்கே என்ன பிரச்சனைங்க, அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம், என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்க தான் அப்படின்னோடனே, சார் என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண பார்க்குறாங்க சார் அப்படி இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு போலீஸ் கேட்டோன்னே வந்து அவங்க சித்தப்பா என்ன பண்ணுறாரு, இல்லை சார் விஜய் பொய் சொல்கிறான், நான் உண்மையெல்லாம் சொல்கிறேன் சார், விஜய் பற்றி அப்படி ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு. அதை கேட்டு விஜய் சட்டையை பிடிக்கிறார்.